வணக்கம் நண்பர்களே. மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோனுடைய புகழ்பெற்ற டைனமிக் தியானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைனமிக் தியானத்தை பற்றி சொல்லும்போது 5 ஸ்டேஜ் இருக்குது. முதல் 3 ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜும் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். இது தியானத்திற்கான தயாரிப்பு நிலையை உருவாக்கக்கூடிய ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ். 4 மற்றும் 5வது ஸ்டேஜ் தான் தியானத்திற்குண்டான ஸ்டேஜாக இருக்கிறது. இந்த 5 ஸ்டெப்பையும் 5 ஸ்டேஜையும் முழுமையாக நீங்கள் பாருங்கள். ஓஷோ நிறையா இடத்துல இது முக்கியமானது, கவனிங்கள் என்று குறிப்பிட்டு கூறுகிறார். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த தியானத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லும்போது நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதை பார்த்துக்குங்க. தியானம் என்பது ஒருவரின் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பையும் அது அவசியமாக கூறுகிறது. எனவே தான் தியானம் என்பது அவ்வளவு கடினமாக உள்ளது. சமாதியோ ஏறக்குறைய அசாத்தியமாக உள்ளது. தியானத்தை பற்றி எல்லாரும் சொல்லும்போது அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஓஷோ என்ன சொல்கிறான்றதை பாருங்கள். ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பும் இருக்கும்போது மட்டும்தான் அது எளிமையாக இருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பையும் அந்த தியானத்திற்காக அளிக்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓஷோனுடைய செய்தி இதுதான். அடுத்த செய்தி, தியானத்தில் கடவுள் தெரிய மாட்டார். கடவுள் ஒரு தோற்றமே அல்ல. தியானத்தில் நீ கடவுள் ஆகிறாய். உருவ வழிபாட்டில் உங்களுக்கு தீவிரமான ஈடுபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தியானத்தை செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் ஒரு தோற்றமே அல்ல என்று ஓஷோ குறிப்பிடும்போது அவருடைய எண்ணங்களுடைய ஏய்ந்து செல்ல வேண்டியது அவசியம். நீங்கள் கடவுளை ஒரு தோற்றமாக, உருவமாக நீங்கள் நம்பும்போது உங்களுடைய குருவாக இருக்கக்கூடிய ஓஷோ ஒரு உருவம் அல்ல கடவுள் என்று சொல்லும்போது எவ்வளவு பிளவு ஏற்பட்டு விடுகிறது அப்படின்றத பாருங்கள். அதனால் இந்த செய்தியோட உங்களுடைய செய்தி ஒத்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தியானத்திற்குள் செல்ல முடியும். அதையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று தியானம் செய்யும்போது எனக்கு ஒரு உருவம் தெரிந்தது, ஓஷோவே என்னுடைய அந்த உருவத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது மனதினுடைய மாயத்தோற்றமாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல தியானம் என்பது முழுமையாக நிகழும்போது நீங்களே கடவுள் அப்படின்ற ஒரு உணர்வை தான் நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். அடுத்த செய்தி, கடவுள் எப்படி காத்திருப்பது என்பதை அறிந்தவர்களுக்கு மட்டுமே வருகிறார். காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நேரம் ஒரு பொருட்டல்ல. தியானம் என்பது காத்திருப்பது. தியானத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, காத்திருக்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு இருக்கணும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் தியானம் செய்ய முடியும். இதுதான் உங்களுடைய தகுதியாக இருக்க வேண்டும். ஆக தியானம் என்பது காத்திருப்பது. அந்த காத்திருக்கக்கூடிய தன்மை உடையவர்களுக்கு மட்டும்தான் கடவுள் என்பவர் வருகிறார் அப்படின்னு ஓஷோ குறிப்பிடுகிறார். அடுத்த செய்தி, சரி, இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே தியானம்தான் நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு தியானம் நிகழ்ந்து இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் இவைதான் அப்படின்ற தலைப்பில் உண்டான வீடியோவை பாருங்கள். விஞ்ஞான் பைரவா தந்திராவில் இந்த கேள்விக்கு ஓஷோ பதில் அளித்திருக்கிறார். என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதை நீங்கள் எவ்வாறு உணர்வீர்கள் அப்படின்றதுக்கு உண்டான வழிமுறையை ஓஷோ அளித்திருக்கிறார். அந்த செய்தி தான் இந்த வீடியோவில் இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த செய்தி, உங்கள் தியானத்தின் வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தெரியுமா? இதையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் முயற்சி செய்யும் போதும் எல்லா தடவையும் தியானம் நிகழணும் அப்படின்றதுக்கு உண்டான அவசியமும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை, அதற்கான சாத்தியமும் இல்லை. ஒரு 100 தடவை நீங்கள் முயற்சி செய்யும்போது எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த செய்தி, சரி, எங்களுக்கு இந்த தியானத்தை செய்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும், எங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் இந்த வீடியோவை பார்த்து அதுக்குண்டான ஓஷோனுடைய வழிகாட்டுதலை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த செய்தி, இதுதான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவிடம்தான் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்ன? தியானம் தெரிந்தவர்களிடம் தியானம் கற்றுக்கொள்ள முடியாதா? இந்த கேள்வியை நன்றாக புரிந்து கொண்டு இதனுடைய செய்தி என்ன, ஓஷோனுடைய பதில் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு குருவிடம் தியானம் கற்றுக்கொள்வதும் ஞானமடையாத ஒரு சாதாரண மனிதனிடம் தியானம் கற்றுக்கொள்வதற்குண்டான வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்,
இப்பொழுது உடலோடு வாழக்கூடிய ஒரு ஞானமடைந்த மனிதர் எங்கே இருக்கிறார்? அவர்கிட்ட போய் எப்படி நாங்கள் தியானம் கற்றுக்கொள்வது அப்படின்ற கொண்டான கேள்வி ஏற்படும். இதற்கு என்னுடைய அனுபவ ரீதியான பதிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஞானமடைந்த மனிதரை நம்ம கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், இப்பொழுது உங்களுக்கு ஓஷோ தான் குருவாக இருக்கிறார் என்று மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை சீடனாக பாவித்து கொள்ளுங்கள். ஓஷோனுடைய முன்னிலையை எவ்வாறு உணர்வது? ஏன்னா அவர் உடலை விட்டு சென்று விட்டார். இப்பொழுது ஓஷோனுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அழகான ஒரு டேபிள் மேலே ஒரு அழகான துணியை விரித்து அந்த புத்தகத்தை வையுங்க. ஓஷோனுடைய முன்னிலையாக அந்த புத்தகத்தை பாவித்து கொண்டு உங்களை சீடனாக பாவித்து கொண்டு நீங்கள் தியானம் செய்ய துவங்குங்கள். அப்பொழுது குருவினுடைய முன்னிலையை, ஓஷோனுடைய முன்னிலையை நீங்கள் உணர முடியும். இது ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு சொன்ன செய்தி தான். இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவமாகவும் இருந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் அணுகும்போது உங்களுடைய தியானம் என்பது ரொம்ப அழகான ஒரு வெளிப்பாடாக அமையும். சரி, இப்பொழுது நம்ம டைனமிக் தியானத்தை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் ஸ்டேஜில் 10 நிமிடங்கள் நம்ம செய்ய போகிறோம். இந்த 10 நிமிடங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றதுக்குண்டான முதல் ஸ்டேஜ் இதுதான். இந்த வீடியோவில் 2 ஸ்டேஜை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3வது 4வது 5வது ஸ்டேஜ் அடுத்த வீடியோவில் தனியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னால் தொடர்ந்து பேச முடியல அப்படின்றதுனால 2 ஸ்டேஜை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த தியானத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சுவாசத்தை மிக வேகமாக வெளியே செலுத்தி உள்ளே வாங்குவதில் ஆரம்பிக்கிறது. சுவாசத்தின் வேர் உங்கள் உயிர்த்தன்மையில் படர்ந்து இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்த்திருக்க மாட்டீர்கள். அதாவது உங்கள் மூச்சின் இயல்பை மாற்றினால் நீங்கள் அநேக தன்மைகளை மாற்றலாம். நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது உங்கள் மூச்சின் போக்கை கவனிக்கவும். அது மிக வேகமாக தாறுமாறாக செயல்படுவதை உணர்வீர்கள். அதே போல நீங்கள் அன்போடு இருக்கும்போது உங்கள் மூச்சு வேறு ஒரு லயத்தில் மிக சீராக நடைபெறும். அடுத்து நீங்கள் மிக ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது அது மிக மிக சீராக நடைபெறும். அதில் ஒரு ஒழுங்கும் இருக்கும். நீங்கள் பாலுணர்வு கொள்ளும் பொழுது உங்கள் மூச்சு வேறு ஒரு லயத்தில் இருக்கும். அப்படி அதன் இயல்பை நீங்கள் கட்டாயப்படுத்தி மாற்றினால் உங்களிடம் பால் உணர்வு ஏற்படாது, அடங்கிவிடும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனதிற்கும் உங்கள் மூச்சு விடும் தன்மைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. ஆகவே தான் இந்த தியானத்தில் முதலில் உங்களை தாறுமாறாக மூச்சு விடும்படி சொல்கிறேன். 10 நிமிடம் நீங்கள் ஆழமாக வேகமாக மூச்சை வெளியே விடுவதிலே கவனமாக இருக்க வேண்டும். உள்ளே இழுக்கும் மூச்சை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது தானே இயங்கும். இப்படி மூச்சை ஒரு ஒழுங்கற்ற நிலையில் விட்டால் உங்களுடைய அடக்கி வைக்கப்பட்ட மன ஆழத்தில் ஒரு ஒழுங்கற்ற தன்மை ஏற்படும். இந்த ஒழுங்கற்ற மூச்சு உங்கள் பழைய இறந்தகால எண்ணங்களை தாக்கும், அவற்றை அழிக்க முற்படும். நீங்கள் சேர்த்து வைத்த எண்ண மூட்டைகளை வெளியே தள்ளும். இந்த தாறுமாறான மூச்சு ஒரு புயலைப் போல உங்கள் உள்மனதில் வேலை செய்யும். உங்கள் மன ஆழத்தில் புதைக்கப்பட்ட எண்ணங்கள், உணர்வுகள் அனைத்தும் இப்பொழுது மேலே எழுந்து உங்கள் உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உடலாகவும் மனமாகவும் வேறு வேறாக இல்லை. நீங்கள் உடலும் மனமுமாக கலந்து இருக்கிறீர்கள். உங்கள் உடலிலிருந்து மனதை பிரிப்பது கஷ்டம். அதே போல உங்கள் மனதிலிருந்து உடலை பிரிப்பதும் வேதனை தரக்கூடியது. ஆகவே உங்கள் உடலில் எது செய்தாலும் அது மனதிற்கு செல்கிறது. அதே போல மனது எதை நினைத்தாலும் அது உடலை பாதிக்கிறது. ஆகவே இந்த 10 நிமிடம் ஒழுங்கற்ற மிக ஆழமான மூச்சை வெளியே விடுதல் என்பது இந்த தியானத்தின் மிக முக்கியமான கட்டம். இந்த ஆழமான வேகமான மூச்சு உங்கள் உடலுக்கு மிக அதிகமான பிராணவாயுவை அளிக்கிறது. அப்பொழுது உங்கள் உடலில் தீவிரமான சக்தி உண்டாகிறது. அந்த சக்தி மிக வலிமை வாய்ந்த மிருகத்தின் சக்திக்கு நிகரானது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இப்பொழுது ஒரு மிருகம் போல ஆகியிருக்கிறீர்கள். இந்த நிலையை அடைந்தால் அடுத்த செயலில் பூர்ணமாக இயங்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த ஒரு மிருகத்தினுடைய சக்திக்கு நிகரான சக்தியை நீங்கள் அடையும் போது மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பூர்ணமான இயங்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதை நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு திசுக்களும் சக்தி அலையில் துடிக்க வேண்டும். அப்பொழுது அது மிகுந்த உயிரோட்டம் உள்ளதாகிறது.
அவற்றில் ஒரு மின்சார தன்மை ஏற்படுகிறது. இந்த நிலையில் நீங்கள் உங்கள் உள்ளே மிக ஆழமாக சென்று பிறகு உங்களை கடந்து செல்ல முடியும். அப்பொழுது நீங்கள் வெறும் உடலாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் உடல் மிகுந்த சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கும். உங்களை நீங்கள் சக்தியாகவே உணர்வீர்கள். இது மிகவும் அற்புதமானது. இந்த சக்தி அலையை உங்கள் உடலில் பூர்ணமாக உணர்ந்தால்தான் நீங்கள் மேலே எளிதாக செல்ல முடியும். இந்த தியானத்தின் அடுத்த கட்டம் வெளியேற்றுதல். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது. இப்பொழுது 2வது ஸ்டேஜை பற்றி சொல்லும்போது இது ஒரு 10 நிமிடங்கள் நிகழக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருக்கிறது. இந்த தியானத்தின் அடுத்த கட்டம் வெளியேற்றுதல் என்பதாகும். அதாவது நீங்கள் பிரஞ்சை உணர்வோடு பைத்தியம் போல உங்கள் உள்ளத்திலிருந்து எவையெல்லாம் வெளியே வருகின்றனவோ அவற்றை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் கூச்சப்படாமல் வெளியேற்றவும். நீங்கள் கத்த வேண்டுமானால் கத்தவும், அழ வேண்டுமானாலும் கதறி அழுங்கள், ஆட வேண்டுமானால் ஆடுங்கள். எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே அனுமதிக்கவும். இதில் முக்கியமான ஒன்றை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். அதாவது தியான ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை உங்கள் கண்கள் மூடியவாறே இருக்க வேண்டும். இந்த குறிப்பையும் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கண்கள் துவக்கத்தில் இருந்து கடைசி வரை மூடி இருக்க வேண்டும் அப்படின்றத உணரணும். அடுத்து நீங்கள் நிற்கும் இடத்திலேயே இந்த தியான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. கூடியவரை அடுத்தவரை உடலை தொடாத வகையில் முழுமையாக இந்த பல கட்ட தியானங்களை செய்ய பழகி கொள்ளுங்கள். இப்படி கத்தி கதறி அழுது புலம்பி வெளியேற்றுதல் பொழுது உங்களிடத்தில் உள்ள பல மனவியாதிகள் வெளியே தள்ளப்படுகின்றன. உங்களது கோபம், காமம், விரக்தி, ஆசை, ஏமாற்றம் எல்லாம் வெளியேற்றப்படுகின்றன. இந்த 2வது கட்டத்தை 10 நிமிடங்கள் முழுமையாக செய்ய வேண்டும். இதனுடைய பலனை ஒரு சிறிது நாள்களிலே அறிந்து கொள்வீர்கள். ஆரம்பத்தில் நீங்களாகத்தான் உங்கள் முயற்சியாக தொடங்க வேண்டும். ஆரம்பத்தில் அது ஒரு நடிப்பு போலத்தான் தோன்றும். ஏன், நம்முடைய உலக வாழ்க்கையே ஒரு நடிப்புத்தான். யார் முழுமையாக சிரிக்கிறார்கள், அழுகிறார்கள், உள்வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள்? எல்லாவற்றையும் மறைத்து தானே வாழ்கிறார்கள். ஆகவே இப்படி கதறுவதை, அழுவதை நீங்களாகவே முதலில் ஆரம்பியுங்கள். தவறில்லை. அது குறித்து கவலைப்பட வேண்டாம். சிறிது நேரத்தில் உங்கள் மன ஆழத்தில் படிந்துள்ள உண்மையான வேதனைகளை, மனச்சுமைகளை தொட்டு விடுவீர்கள். அப்பொழுது அவை தூசிகள் கிளம்புவது போல மேலே வர ஆரம்பிக்கும். அவற்றை மிக வேகமாக கதறி வெளியே தள்ளுங்கள். வெட்கப்பட வேண்டாம். எதையும் அடக்கி வைக்க நினைக்க வேண்டாம். இது மிகவும் முக்கியம். அப்படி வெளியேற்றிய பிறகு நீங்கள் ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல உணர்வீர்கள். உங்கள் வாழ்வில், உங்கள் உணர்வில் ஒரு புதுமை ஏற்படுவதை அறிவீர்கள். நண்பர்களே, இதுதான் 2வது ஸ்டேஜினுடைய முடிவாக இருக்கிறது. அடுத்து வீடியோவில் உங்களுக்கு 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ், 5வது ஸ்டேஜ் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதற்கு பிறகாக அடுத்த வீடியோவில் இதற்கு தியானத்திற்கான தயாரிப்பு நிலையை எவ்வாறு நீங்கள் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்றதுக்குண்டான செய்தியும் 2வது வீடியோவில் வருது. அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.